டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் என்ன பிரச்சனை? இப்போ ஓபிஎஸ் நல்லவங்களா கெட்டவங்களா ஒரு காலத்தில் வந்து நேர் எதிராக கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஒருங்கிணைந்த அதிமுகவா இருக்கணும்னு அவங்க வந்து தே ஆர் வில்லிங். அப்படிங்கிற போது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிருந்தா இன்றைக்கு அதிமுக நிச்சயமா இந்த தோல்வியை சந்தித்திருக்காது, ஒரு வெற்றி பெறும். அது சைனா அப்போ அது இதுன்னாங்க. சும்மா பொம்பளைங்க வீட்டில் சும்மா காய்கறி அரியத்துலேருந்து உடவு மாத்திரலேருந்து எல்லா விஷயங்களையும் டிக்டாக்ல வர ஆரம்பிச்சிது. அது ஓவராக போன ஒரு டிக்டாக் ஒரு பேன் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமை பேன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை சரியாயிடுச்சு. விளம்பரத்தால் எது நிறுத்தப்படுகிறதோ அது வீழும். அதை வந்து மாற்றமே. நீங்கள் திமுக அரசு வெறும் விளம்பரம் தான். குப்பை பொறுக்கிறவங்கள குப்பை எடுக்கிறவங்களேருந்து எங்கே போனாலும் இந்த திரும்ப வராரு ரெஸ்ட் பாயிண்ட் இல்லை அதை வந்துட்டாரு இதை வந்துட்டாரு வந்து 1000 ரூபா கொடுத்தாரு 500 ரூபா கொடுத்தாரு அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாரு முழுக்க விளம்பரம் தான். இந்த விளம்பரங்களை வைத்து மக்களை மயக்கிடுவார்கள் நம்ம பார்த்தோம். ஆனால் அதை விட ஒரு ரூட்டை போட்டு சரியாக அதை கொண்டு போய் எவன் ஓட்டு போடுறானோ அவன் மூளையை மழுங்கடிச்சு ஒரு விதமாக அவனை மெஸ்மரிசம் மாதிரி பண்ணி தான் இன்றைக்கி வந்து இந்த வெற்றி வந்திருக்கு. விஜய் அவர்கள் சரியாக ஆட்சி செய்து இதற்கு முன்னால் வந்த ஊழல்களை எடுத்து வெளியில் போட்டார்னா அதற்கான நடவடிக்கை எடுத்தார்னா நிச்சயமாக திமுக வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. சிவி சண்முகம், வேலுமணி இவங்க எல்லாருமே அதிமுகல இருந்து டிவிகேல ஜாயின் பண்ணாங்க. அதுவே பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப அதிருப்தியா இருந்தது. ஏன்னா டிஎம்கே வேணாம், அதிமுக வேணாம்னு சொல்லிதான் இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இது பத்தாதுன்னு அதிமுகல இருந்து இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்ப இது எப்படி பாக்கீங்க? லீமா ரோஸ் அவங்களும் இதுல போய் ஜாயின் பண்ணிருக்காங்க, நேத்து போய் சேர்ந்திருக்காங்க. அப்ப இது பிஜேபி காலமா மாறுமோ இந்த ஆட்சி? இல்ல, ஒரு குடும்பம் வந்து தமிழகத்தை இன்றைக்கு இயக்குது. முன்னாடியும் ஒரு குடும்பம் இயக்குச்சு. இன்னைக்கு அது கொள்ளை கும்பல். இதுவும் ஒரு ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான். இது வந்து போலி கும்பல். இது வந்து இந்த கட்சியில ஆதவ அர்ஜுனா தான் ஆக்டிங் சிஎம் மாதிரி இருக்காரு. இந்த பக்கம் லீமா ரோஸ். ஏற்கனவே இந்த கட்சியை பிரிப்பது அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சு தரணுமோ அதை செய்யறதுக்கு லீமா ரோஸை பயன்படுத்தினார்கள்னு சொல்றாங்க. ஆனா சிவி சண்முகம், அந்த வேலுமணி அவர்கள் இவர்களை பொறுத்தவரை தொடர்ந்து நாம தோல்வியை பார்த்துக்கினே வரோம். எப்படியாவது நாம வந்து கொஞ்சம் புத்துணர்வு பெறணும். வந்து எடப்பாடியார் வந்து இருக்கிற கட்சியில இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து தன்னிச்சையா எடுக்கிறாரு, தான் மட்டுமே முடிவு பண்ற இடத்துல இருக்கிறாருன்ற மாதிரி அவங்க கட்சிக்குள்ள ஒரு வருத்தம். அது மட்டும் இல்லாம ஒரு அரசியல்வாதினால எங்க பதவியிலலாம் உசிரே போன மாதிரியா இருக்குங்க. அதால வந்து ஏற்கனவே வந்து பொறுப்புல இருந்தோம். இப்போ இந்த தாவைக்காவில பங்கேற்கலன்னு வச்சுங்களேன், இன்னும் 5 வருடம் இப்படியே காலத்தை ஓட்டணும். அடுத்து வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது. இப்பயே இந்த விஜய்க்கு இப்படி ஓட்டு போட்டவங்க திரும்பவும் பாராளுமன்ற தேர்தலிலும் அந்த மாதிரி ஓட்டு போட்டா நம்ம ஒன்றும் ஆக மாட்டோம். ஆகவே இருக்கிற வரை நாம் அதிகாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். பொதுவாக அரசியல்வாதி எல்லாருக்குமே அப்படித்தானே இருக்கும். இப்போ திமுகவும் அதிமுகவும் திமுக ஏன் இந்த பேச்சை முன்னெடுத்தது? எப்படியாவது நம்ம வந்து அதிகாரத்தில் இருக்கணும், நமக்கு இந்த அதிகாரத்துல வேற ஒருத்தனை விட்டக்கூடாதுங்கிற எண்ணம் தானே. அதால வந்து இயல்பா கட்சி நடத்துறவங்க அது போறது இயல்பு தானே. இப்ப நாளைக்கு அநேகமா அமைச்சரவையில பொறுப்பேற்றாலும் பொறுப்பேற்பாங்க. அப்போ ஒரு 5 வருஷம் சர்வேயில் ஆயிடலாம்ல. வந்து தொடர்ந்து தோத்துக்கினே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதுல லீமா ரோஸ்ன்றவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கட்சிக்குள்ள வராங்க. வந்த உடனே இப்ப லீமா ரோஸ்னா யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப மார்ட்டினோட மனைவி. மார்ட்டின் எப்பேற்பட்டவர், மார்ட்டின் கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது முதல்ல லீமா ரோஸ் அவர்களை வந்து அதுல சேர்த்ததே வந்து ஒரு பிழையான விஷயம் தானே. அப்ப சேர்த்தாங்க, இன்றைக்கு அதை அனுபவிக்கிறாங்க. இவர்களுக்கு வந்து சரி அதிகாரத்துல இருக்கணும்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எடப்பாடியார் அவர்கள் வந்து எல்லாரையும் கட்டுப்படுத்துறாரு. அதிமுக ஒருங்கிணைப்பதுல இப்ப சசிகலா, டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் என்ன பிரச்சனை? இப்ப ஓபிஎஸ் நல்லவங்களா கெட்டவங்களா ஒரு காலத்துல வந்து நேர் எதிராக கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஒருங்கிணைந்த அதிமுகவா இருக்கணும்னு அவங்க வந்து தே ஆர் வில்லிங். அப்படிங்கிற போது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிருந்தா இன்றைக்கு அதிமுக நிச்சயமா இந்த தோல்வியை சந்தித்திருக்காங்க, அது ஒரு வெற்றி பெறும். சசிகலா அம்மையார் ஒரு தொகுதியில ஒருத்தர் நிக்கிறாங்க, 40,000 ஓட்டு ஆகுறாரு. அப்போ அட்லீஸ்ட் ஒரு தொகுதிக்கு இல்ல தென் மாவட்டங்கள்ல ஒரு தொகுதிக்கு ஒரு 10,000 20,000 ஓட்டுகளை அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்கல்ல. அப்படி இருந்திருந்தா, அப்படி நின்னா அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி தானே போயிருக்கும். முதல்லயே உங்களை சேர்த்திருந்தா அந்த குறையிலிருந்து எடப்பாடியார் இருந்து அவரோட செயல்பாடு சரியில்லைன்னு நீங்க வந்து நிக்கிறாங்க.
நாளைக்கு அமைச்சரவையில அதிமுகல இருந்து யார் யாரெல்லாம் சார் வர வாய்ப்பு இருக்கு? எந்தெந்த அமைச்சர்கள்? கிட்டத்தட்ட 8 பேர் 9 பேர் சொல்றாங்க. எல்லாம் போர்ட்ஃபோலியோ எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அது போன வாரமே முடிவு பண்ணதா சொல்றாங்க. நாளைக்கு வெளியில வந்துரும். ஃபியூச்சர்ல அதிமுக வந்து சசிகலா அம்மா கையில இயங்க வாய்ப்பு இருக்கா? இல்ல இது வந்து இப்ப நீதிமன்றம், பொதுக்குழு, செயற்குழு இது எல்லாம் கூட்டி தான் அத ஒரு முடிவு பண்ணணும். ஆனா எப்படி இருந்தாலும் இது வந்து அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவின் வளர்ச்சிக்கு சரியில்ல. இவங்க எல்லாரும் திரும்பவும் எல்லாரும் ஒண்ணா கூடி பேசி ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, ஒரு எதிர்க்கட்சியாவோ, ஒரு மாற்றுக் கட்சியாவோ திமுக, அதிமுக இல்ல தாவேகா அந்த 3 ட்ரையாங்கல்ல இருக்கும். அப்படி இல்லன்னா வெகு விரைவில அதிமுக ஒரு பின்தங்கிய நிலைக்கு தான் தள்ளப்படும். டிவிகே இப்போ ஆட்சி பார்த்தீங்கன்னாலே, ஆட்சி வந்ததுக்கு காரணமே இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுறாங்க. எங்க பார்த்தாலும் அவங்க எம்எல்ஏஸ் வந்து வீடியோஸ் போடுவாங்க. இப்ப ஆஃப்டர் எலக்ஷன் பார்த்தா சிஎம்முக்கும் ஒரே வீடியோஸா வருது, எம்எல்ஏயும் ஒரே வீடியோஸா வருது. இது கன்டின்யூ ஆகுமா? மக்களுக்கே ஒரு சார்ந்த வெறுப்பு வருதா? நெறைய மீடியால போடுறாங்க. இல்ல இந்த ஒரு டிக்டாக்ன்னு ஒண்ணு இருந்தது. ஆமா. அது சைனா ஆப் அது இதுன்னாங்க. சும்மா பொம்பளைங்க வீட்ல சும்மா காய்கறி அரியறதுலேருந்து உணவு மாத்துறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் டிக்டாக்ல வர ஆரம்பிச்சது. அது ஓவரா போன பிறகு டிக்டாக் ஒரு பேன் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம பேன் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன், எல்லாம் சரியாயிடும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே இன்ஸ்டாகிராமா தாங்க. வந்து நடந்தது நடக்காது. இப்ப என்ன சொல்ல இப்ப பாருங்க, ஒண்ணும் இல்ல. வந்து இந்த ஒயின் ஷாப்லாம் ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. 21 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து மதுபானம் விற்க தடை செய்யப்படும் ஒரு போர்டு இருக்கும். இப்போ அதை எடுத்து போடுறான். அண்ணன் விஜய் வந்தவொடனே இதை சொல்லிட்டாரு. 21 வயசு கீழே இல்ல. ஏற்கனவே 12ல இருந்து 10 மணிக்கு கடையை சாத்துவாங்க. ரீசனா அதான் சட்டம். 10 மணிக்குள் கடையை மூட வேண்டும். நீங்க வேணா நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு ஒயின் ஷாப் வாசலே ஒரு 9:30 மணிக்கெல்லாம் ஒரு பெட்ரோல் வந்து நிக்கும். வந்து நின்னுட்டு ஏன்னா கடைசி நேரத்துல கூட்டம் அலமோதும்ல. அவன் ஓடியாரவங்கள 10 மணிக்கு கடையை சாத்தினாங்கன்னு. அந்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கும் 10 மணிக்கு கடையை சாத்துறதுக்கும், அதாவது மெயின் டோரை சாத்துறதுக்கும் ஒரு பெட்ரோல் வந்து நிக்கும். இதுதான் இயல்பு. அதுக்கப்புறம் இப்ப சில கடைகள்ல பல கடைகள்ல அவன் பார்ல இருந்து 24 ஹவர்ஸ் சரக்குலாம் கூட விற்கிறாங்க. அது வேற. ஆனா மெயின் அந்த ஷட்டர் இருந்தது ஒயின் ஷாப்போட மெயின் ஷட்டர் 10 மணிக்கு மூடப்படும். அதற்கு போலீஸ் ஒரு பெட்ரோலையும் ஒரு காவல் நிலையத்திலிருந்து ஒரு ஒயின் ஷாப்புக்கு அமைச்சிருவாங்க. இதுதான் இயல்பு. இப்ப போடுறான் 10 மணிக்குள் கடைகளை மூடுவதற்கு அண்ணன் விஜய் வருது ஆதரவு இது சட்டம் போட்டாரு அப்படின்னு போடுறாங்க. இப்ப விஜய் அவர்கள் சொல்றாரு, எனக்கு வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு. ஐயோ கடன் இருக்குது, நம்ம அண்ணன் என்ன பண்ணுவாரு? இப்பதான் தெரிஞ்சுதான். நான் என்ன சொல்றேன், இது எல்லாருக்குமே தெரியும். நீங்க நெட்ல போய் தமிழ்நாடு அரசு அந்த திட்டங்கள்னு போட்டோம்னா, பட்ஜெட்னு போட்டோம்னா எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு பட்ஜெட், எவ்வளவு செலவினங்கள், எவ்வளவு பற்றாக்குறைன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் விஜய் வந்து சொன்னாரு. அவங்க 1000 ரூபாய்னாங்க, உடனே 1500 ஒருத்தர் 2000 இந்த ஏலம் விடுறாங்கல்ல, அந்த மாதிரி இவர் 2500 இதுவும் ஒரு டாக்டிஸ் தான் இது. இப்ப நீங்க கலைஞர் ஒரு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய்னாங்க, சரி வந்தவொடனே போட்டாங்களா? அப்புறம் பாருங்க இந்த வெள்ளை அறிக்கை ஜெயலலிதா மேல வெளியிட்டாங்க, பிடிஆர் தியாகராஜா வெளியிட்டாரு. ஆண்டாண்டுக்கு வந்தோடனேப்பா கஜானா ஒயின் ஷாப் அவங்க பண்ணதானே சார்? 1000 கடைகள் மூடுனாங்களா சார்? அம்மா ஜெயலலிதா 500 கடையா மூடுனாங்க. எல்லாம் இப்ப திமுக மூடுச்சுங்க. திமுகவும் ஒரு 500 கடையை மூடுச்சு. இது நம்ம புதுசா பண்ற மாதிரி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து இந்த ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறது இல்ல வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல இருக்கிறத மூடணும்னு ஒரு அப்பீல் அங்க கொடுத்துருப்பாங்க ஊர் ஜனங்க மனுவை. அதையெல்லாம் கனெக்ட் பண்ணி சரி வந்தவொடனே ஒரு 500 கட்டா. நான் சொல்றேன் மூணுன்னா எல்லாத்தையும் மூடுறேன். இப்போ விருகம்பாத்துல கடையை மூட்டான். பக்கத்து ஏரியால போய் வாங்க மாட்டானா? அட்லீஸ்ட் இங்கேயாவது இப்போ வீடு பக்கத்துல இருந்து நடந்து போய் வாங்கிடுவான். அங்க என்ன பண்ணோம், வந்து ஒரு வண்டி எடுத்துன்னு போறான்னு வச்சுங்க, அங்கேயே குடிச்சு வரும்போது மடங்குறான்னா அது ஒரு 10,000 ரூபாய் ஃபைன். அங்கிருந்து இப்ப இல்ல இங்கிருந்து நடந்து போறான், அங்கிருந்து குடிச்சு உருண்டு பிறண்டு வீடு வந்து சேர்றதுக்கு அதுக்கும் டேமேஜ் தான். அதால இது வந்து ஒரு பெரிய ரிசல்ட் எல்லாம் கொடுக்காது. ஒண்ணு முழுசா மூடணும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் போல ஒரு தரமான மூடுற வரைக்கும் தரமான மதுவா கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கு வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் தமிழ்நாடு இந்த கடைசியா 3 ஆண்டுகள்ல பிறப்பு விகிதம் ஒரு 11% குறைஞ்சிருக்கு. அப்போ 11% குறைஞ்சிருக்குன்னா இதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த தரமற்ற மது தான் சொல்றான். இன்னும் ஒரு 5 வருஷம் இது நடந்ததுன்னா டாஸ்மார்க்கை குடிச்சாருன்னா பாதி பேர் இதாயிட்டான்னு வச்சுங்க. அப்போ ஏற்கனவே வந்து தொகுதியெல்லாம் குறையுது அது இதுன்னு கத்தினுக்கிறாங்க. அப்புறம் எந்த வேலை செய்யறதுக்கும் யாரும் இங்க இருக்க முடியாத அளவுக்கு ஆட்கள் வந்து குறைஞ்சிருவாங்க. அதால வந்து நீங்க ஒண்ணு ஒயின் ஷாப்பை மூடுங்க, கல்லு போன்ற நம்ம
லோக்கல் பானங்களை திறந்து விடுங்க. அப்படி இல்லையா, இல்ல அரசாங்கத்துக்கான வருமானம் தேவை, நீங்க குடிக்கலன்னா, நீங்க தள்ளாடலன்னா நாங்க தள்ளாடிடுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அட்லீஸ்ட் மதுவை வந்து ஒரு தரமான மதுவாவது குடுத்து, ஏன்னா நம்ம ஊரு புள்ளைங்க தானே, உன்னோட குடிமகன்கள் தானே, இந்த நாட்டு சிட்டிசன் தமிழ்நாட்டோட குடிமக்கள் தானே ஜனங்க. அதுங்க வந்து ஸ்லோ பாய்சன் மாரி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு சாகுறதை இந்த அரசு நிப்பாட்டினா அதுக்குரிய வழியை செய்யணும்னு தான் நம்மலாம் கேட்கிறோம். ரூ. 10 சார். ரூ. 10 வந்து இன்னும் வாங்குறாங்களாம். டிவிக்கு எம்எல்ஏ போய் ஒரு ஒயின் ஷாப்ல போய் தெரியாம எம்எல்ஏனே தெரியாம போய் அது ஒரு வீடியோ ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ரூ. 10 ஸ்டில் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ரூ. 10 எங்க போகுது அப்படின்னு சொல்லி பரபரப்பா போகுது. அந்த இல்ல செந்தில் பாலாஜி ரூ. 10. நீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இதுக்காக ஒரு டீம் போட்டு, இதுக்காக ஒரு ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாரி போட்டு, அம்பத்தூர் பக்கத்துல வச்சு அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி காசு அடிச்சாங்கன்னு வச்சுங்களேன். ம். யார் டாஸ்மார்க் வியாபாரம் வந்து எந்த கவர்மெண்ட் பண்ணாலும் அதுல லீக்கேஜ் இருக்குதான் செய்யும். பிடிஆர் சொன்ன மாரி 30% லீக்கேஜ்னாரு. ஆனா ஆக்சுவலி பார்த்தா ஒரு 50% லீக்கேஜ் வரும். ஒரு ஒரு ஆண்டுக்கு வந்து 45,000 கோடி ம். வந்து டாஸ்மார்க்ல சரக்கு விக்குதுன்னா, குறைஞ்சது ஒரு 30,000 கோடியாவது பிளாக்ல சரக்கு விற்கப்படும். இது எல்லாத்துக்கும் தெரியும். அது போலி மதுபானமா இருக்கட்டும், அப்படியே வந்து ஃபேக்டரியிலேருந்து நேரா வந்து 1020 அந்த சீல வந்து போலியா ஒட்டி, அப்படியே ம். நேரா கடைக்கு போய் அது ஒரு கணக்கு இருக்கும். ம். அப்ப இது இயல்பா நடக்கிறது தான். நீங்க ஒயின் ஷாப் தரப்புல இருந்து கேட்டோம்னா, அங்க ம். இருக்கிற சூப்பர்வைசர்க்கெல்லாம் வந்து சேல்ஸ்மேனுக்கு 12,000 17,000 சம்பளம். ம். அப்போ ஒரு பாட்டில் உடைஞ்சா கூட அந்த காசு அவங்க தான் தரணும். அது மட்டும் இல்லாம, ஸ்டாஃப 1, 2 பேர் அவங்க எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க. கூட்டம் ம். அலமோதுது இல்ல. அப்ப ம். இந்த காலி பாட்டில வாங்குறது, அந்த அட்டைப்பெட்டிய பராமரிக்கிறது, அதே மாரி இந்த லோடிங் இருக்கு இல்லையா? ஆமா. டாஸ்மாக் குடோன்ல இருந்து வேன்ல எடுத்துட்டு வராங்கல்ல, அந்த ம். லோடிங் வர ஆளுங்களுக்கு சம்பளம் வந்து அரசாங்கம் குடுக்குறது இல்ல. டாஸ்மாக் ஊழியர்கள் தான் இந்த தராங்க. ரூ. 10 தான் அதுக்கு போதும். ஆமா. அப்போ இந்த ரூ. 10 வாங்கி தான், இன்ன பிற செலவுகளுக்கு வந்து அவங்க ஈடு கட்டிட்டு, அங்க கொஞ்சம் அனுப்பியிருந்தாங்க. ம். அப்போ இதையெல்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னா, இந்த ரூ. 10 ஏன்யா வாங்குற? அப்படின்னு நாம அவன சொல்லலாம். நீங்க எதுவுமே அவன சரி பண்ணாம, நீங்க வந்து நான் இல்ல இல்ல ரூ. 10 நாங்க ஒழிப்போங்கிறது அதெல்லாம் பொய். அது எல்லா காலத்திலும் நடக்கும். ஓகே, ஓகே. பிடிஆர் இப்ப பொது வாழ்க்கையில இருந்து நான் கொஞ்சம் வெளிய வந்துர்றேன் அப்படின்னு சொல்லி நேத்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இல்ல பிடிஆருடைய தோத்ததுல தோல்விங்கிறது ஒரு மாரி மனம் இது பண்ணிட்டாரோ? இல்ல பிடிஆருடைய தோல்விங்கிறது வந்து அது இதுவரைக்கும் தோத்ததே இல்லல்ல அவரு? இல்ல அது ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய குடும்பம் அது. ம். வந்து அரசியல்லேருந்து ஒரு 5 காசு எடுத்து நம்ம வந்து சாப்பிடணுன்ற நிலையில் இல்லாத ஒரு மிகப்பெரிய வசதி வாய்ந்த குடும்பம் அது. கொஞ்சம் நீட்டா இருக்கணும் கவர்மெண்ட்டுன்னு பார்ப்பாரு. நீங்க பார்த்தீங்கன்னா, பழைய ஓய்வு திட்டம் வந்து யார் சொன்னா? எப்ப சொன்னா? அதுக்கு என்ன காலக்கெடு இருக்குதா? அப்படிலாம் கேட்டவர் தான் அவரு. ஏன்னா, அந்த நிதிநிலை பத்தி அவருக்கு தெரிஞ்சவரு. அதனால தான் அவர்கள் வந்து இந்த கொள்ளை கூட்டத்துல அவரால நீடிக்க முடியல. நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல ஒரு டாய்லெட் கட்டுறான். ம். டாய்லெட் கட்டிட்டு அந்த சிங்க் மட்டும் இருக்குது. கீழ பைப் இல்ல. ம். அப்ப அத பார்த்துட்டு நான் இத திறக்க முடியாதே. ம். எங்கேயும் அந்த பைப் இருந்தா தானே அந்த காவாயில வந்து அந்த கெனால்ல வந்து ம். யூரின் போவும். இது ம். என்னது இது? இது பொம்மை ஏதோ கட்டி வச்ச மாரி இருக்குதேன்னு சொல்லிட்டு வராரு. அப்போ எந்த ஆட்சியில? திமுக ஆட்சியில வராரு. ம். அப்போ இந்த மாரி இப்ப நம்ம உதயநிதி இது நம்ம விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா? மொத்த பட்ஜெட்ல 20% வந்து சிஎம்முக்கும், ம். 10% வந்து மந்திரிமாருக்கும் போகுதுன்னு. ம். ம். அப்போ 30% நார்மலா அது வந்து எழுதப்படாத சட்டம். அப்படி இருக்கிற அந்த கொள்ளைக்கார கும்பல்ல அவரு செட் ஆக மாட்டார். அது மட்டும் இல்லாம இந்த தோல்விங்கிறது அவரு வந்து நமக்கு அக்செப்ட் ஒரு பண்ண முடியல. பாரம்பரியம் இருக்கு. நாம வந்து ஓரளவுக்கு நம்மளால முடிந்த அளவுக்கு நியாயமாவும், நேர்மையாவும் செயல்பட்டோம். ம். நம்மள வந்து இந்த மக்கள் கைவிட மாட்டாங்க. ஏன்னா பெரும்பாலுமான இடங்கள்ல காசு ஓட்டுக்கு காசு குடுப்பாங்க. பெரும்பாலும் பிடிஆர் அந்த மாரிலாம் குடுக்க மாட்டாரு. அவர் மேல இருக்கிற அந்த குடும்பத்தின் மீது இருக்கிற ஒரு பாரம்பரியம். அந்த தோல்வியில இருந்து இவங்க கூடலாம் நம்மளாலாம் இருக்க முடியாது. ஏன்னா, அவர் வந்து எதேர்ச்சியா அவரோட ஆதங்கத்தை சொன்னாரு. உடனே அவர தூக்கி ஐடி ம். வந்து மினிஸ்டர் ஆக்குனாங்க. அது ஒரு பெரிய அசிங்கம் தானே அவருக்கு. என்னை பொறுத்தவரை அப்ப இருந்தே அந்த அவர் சும்மா இருந்த மாரி தான் ஆயிட்டாரு. ஆமா. அவர் வந்து நிதி அமைச்சராக இருந்து வேறு துறைக்கு மாத்தப்பட்ட போதே மாத்தும்போதே அவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்கணும். ஆமா. நான் எம்எல்ஏவா இருந்துக்கிறேன். என் ம். மதிப்பு மரியாதைய நான் காப்பாத்திக்கிறேன்னு சொல்லணும். ஆனாலும் அவர் என்ன நிர்பந்தத்துல தெரியல. வந்து அது அசிங்கம்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. திமுகவில் நீடிச்சார். அதை போன்ற நபர்களால் திமுகவில் நெடு நாள் நீடிக்க முடியாது. அவர் வெளியே வரார். ம். செந்தில் பாலாஜி சார் போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பல கோடி ஊழல் பண்ணி இப்போ அந்த கேஸ் எடுத்திருக்காங்கல்ல. இது பழி வாங்குற எண்ணமா இருக்குமா? ஏன் டிவிகே அவர் சைட்ல வாங்கவே இருந்து. இல்லையா? வாங்கியிருக்காரு. இப்ப வந்த உடனே அத எடுத்திருக்காங்கல்ல. 10 நாள்ல உடனே. டிவிக்கே எடுக்கல இன்னும். ம்.
இடி சொல்லுது, ஆமா. இடி அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு. அனுப்பியிருக்காங்க. நீங்க அனுப்பியிருக்காங்க. வந்து அவர் மேல வழக்கு போடுங்க. பதில் வழக்கு சொல்லணும். போட்டா தான் நாங்க வந்து அதுக்குள்ள வர முடியும். டைரக்ட்டா இடி வந்து இங்க ஒருத்தர பிடிச்சு கேஸ் போட முடியாது. ம். வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையோ இல்ல மத்த டிபார்ட்மெண்ட்டோ கேஸ் போட்ட பிறகு அதுல வந்து மணி லாண்டரிங் ஆயிருக்கா, ம். இதில் பெறப்பட்ட பணத்தோட கணக்கு வழக்கு எங்கன்னு கேட்பதற்கான உரிமை தான் அவங்களுக்கு, ம். என்போர்ஸ்மென்ட்க்கு. அப்ப நீங்க வந்து அவர் மேல வழக்கு போடுங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு நோட்டிபிகேஷன குடுத்துருக்காங்க. பார்ப்போம் விஜய் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். தீய சக்தியா இல்ல இவரும் தூய சக்தி தான் அது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு விடுறாரா? இல்ல வழக்கு போடுறாரான்னு பார்ப்போம். நன்றி சார். நன்றி. நன்றி.